Question. ஏப்ரல் 18 நிலவரப்படி இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு நிலை என்ன? Option A. $670 பில்லியன். Option B. $680 பில்லியன். Option C. $686 பில்லியன். Option D. $690 பில்லியன். The correct answer is $686 பில்லியன். Question. இந்தியாவின் ஏவுகணை திட்டத்திற்காக ஸ்கிராம்ஜெட் என்ஜினை வெற்றிகரமாக சோதித்தது எந்த அமைப்பு? Option A. இஸ்ரோ. Option B. HAL. Option C. DRDO. Option D. BEL. The correct answer is DRDO. Question. இந்தியா சமீபத்தில் பிரிக்ஸ் ஷெர்பாக்கள் கூட்டத்தில் பங்கேற்றது. கலந்துரையாடலின் முக்கிய தலைப்புகள் என்ன? Option A. இருதரப்பு வர்த்தகம் மற்றும் இராணுவ பயிற்சிகள். Option B. காலநிலை மாற்றம் மற்றும் சுகாதாரம். Option C. பன்முகத்தன்மை மற்றும் நிலையான வளர்ச்சி. Option D. இணைய பாதுகாப்பு மற்றும் விண்வெளி ஆய்வு. The correct answer is பன்முகத்தன்மை மற்றும் நிலையான வளர்ச்சி. Question. இந்தியா எந்த நாட்டிலிருந்து 26 ரஃபேல் ஜெட் விமானங்களை வாங்க திட்டமிட்டுள்ளது? Option A. USA. Option B. ரஷ்யா. Option C. பிரான்ஸ். Option D. இஸ்ரேல். The correct answer is பிரான்ஸ். Question. எந்த நாட்டின் அரசாங்கம் பாதுகாப்பு செலவினத்தை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5.4 விழுக்காடு ஆக உயர்த்த கூடுதல் நிதிக்கு ஒப்புதல் அளித்துள்ளது? Option A. லாட்வியா. Option B. பின்லாந்து. Option C. எஸ்டோனியா. Option D. லிதுவேனியா. The correct answer is எஸ்டோனியா. Question. 145 நகரங்களில் நதிப்பகுதிகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க 2025 செயல் திட்டத்திற்கு எந்த அமைப்பு அனுமதி அளித்தது? Option A. நைட்டி ஆயோக். Option B. தேசிய கங்கை கவுன்சில். Option C. NMCG. Option D. MoEFCC. The correct answer is NMCG. Question. சிமிலிபால் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? Option A. ஜார்க்கண்ட். Option B. மேற்கு வங்கம். Option C. ஒடிசா. Option D. சத்தீஸ்கர். The correct answer is ஒடிசா. Question. ஒடிசா விஞ்ஞானிகள் சமீபத்தில் எந்த மதிப்புமிக்க பரிசை வென்றனர்? Option A. நோபல் பரிசு. Option B. CERN பிரேக் த்ரூ பிரைஸ். Option C. ஃபீல்ட்ஸ் மெடல். Option D. டியூரிங் விருது. The correct answer is CERN பிரேக் த்ரூ பிரைஸ். Question. நிசார் திட்டத்திற்காக நாசா எந்த அமைப்புடன் ஒத்துழைக்கிறது? Option A. JAXA. Option B. ISA. Option C. இஸ்ரோ. Option D. CNES. The correct answer is இஸ்ரோ. Question. 2024ஆம் ஆண்டில் இந்திய திட்டங்களுக்காக $7 பில்லியன் கடன்கள், மானியங்கள் மற்றும் இணை நிதியாக எந்த சர்வதேச நிதி நிறுவனம் உறுதியளித்துள்ளது? Option A. உலக வங்கி. Option B. IMF. Option C. ADB. Option D. NDB. The correct answer is ADB.